வணக்கம், வெல்கம் டு அம்மாயிஸ் அகாடமி. சமீபத்தில் தெலுங்கானா ஸ்டேட் தங்களுடைய மாநிலத்தில் ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கான ரிசர்வேஷன் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீட்டை 70% வரை உயர்த்தி அவங்களோட சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. ஸோ இந்த தெலுங்கானா மாநிலம் இந்தியாவிலே முதல் முறையாக சாதி அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அதன் அடிப்படையில் இடஒதுக்கீட்டை அதிகரிச்சிருக்காங்க. ஸோ இது குறித்து முழுமையாக பார்க்கலாம். இந்தியாவில் முதலாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ் எப்போது நடத்தப்பட்டதுன்னா பிரிட்டிஷ் பீரியடில் 1872ஆம் ஆண்டு தான் இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அது முறையாக நடத்தப்படவில்லை. ஸோ முறையான இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881ஆம் ஆண்டு 1881 முதல் முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் நடத்தப்பட்டது. அதை தொடர்ந்து ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வருகின்றது. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா கடைசியாக இந்தியாவில் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டது. அது 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஸோ இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதி வாரியான விவரங்கள் சேகரிக்கப்படுகிறதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 1931 வரை 1881 முதல் 1931 வரை ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் எடுக்கப்பட்ட இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதி வாரியான கணக்கெடுப்பும் மேற்கொள்ளப்பட்டது. சாதி வாரியான விவரங்களும் இந்தியா முழுவதும் சேகரிக்கப்பட்டது. ஆனால் 1931க்கு அப்புறம் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதி வாரியான விவரங்கள் சேகரிக்கப்படலை. ஆனால் 1951 அந்த கணக்கெடுப்பிலிருந்து பட்டியல் சாதி மற்றும் பழங்குடியின சாதி ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அவங்களோட லிஸ்ட் மட்டும் இந்தியா முழுக்க சேகரிக்கப்பட்டது. ஆனால் அதுக்கான விவரங்கள் வெளியிடப்படல. எனவே சமூக நலத்திட்டங்கள் சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக 1951 மக்கள் தொகை கணக்கெடுப்பிலிருந்து பட்டியல் சாதி மற்றும் பழங்குடியின சாதிகளோட விவரங்கள் மட்டும் சேகரிக்கப்பட்டு வந்தது. ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடைசியாக 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 நடைபெற்றது. 2021 நடைபெற வேண்டிய 16வது சென்சஸ் நடைபெறல. கோவிட் இந்த கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக நடைபெறல. இது 2026 நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மாநிலங்கள் தங்கள் மாநிலத்திற்குள்ள தாங்களாகவே சாதி ரீதியான மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்திக்கலாம். அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா மக்கள் நலத்திட்டங்களையும் இடஒதுக்கீட்டையும் அறிவிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில மாநிலங்கள் முடிவு பண்ணுறாங்க. ஆனால் ஆரம்பத்தில் அது கோர்ட்டில் நீதிமன்றங்கள் தடை செய்யப்படுகிறது. உச்சநீதிமன்றம் ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பீகார் சென்சஸ் நடத்தும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாநிலங்கள் சாதி ரீதியான இடஒதுக்கீட்டை கணக்கெடுப்பு நடத்தி கொள்ள எந்த தடையும் இல்லை. ஏன்னா மத்திய அரசாங்கம் சாதி ரீதியான கேஸ்ட் சென்சஸை எடுக்கிறத பற்றி எந்த ஒரு தகவலும் அவங்க வெளியிடல. எடுக்க மாட்டோன்னு எந்த ஒரு தகவலும் வெளியிடல. இந்த ஒரு காலகட்டத்தில் மாநிலங்கள் தங்கள் மாநிலத்தில் சாதி ரீதியான கணக்கெடுப்பு கேஸ்ட் சர்வேயை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது சம்பந்தமான ஒரு முடிவுக்கும் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு பாசிட்டிவாக கொடுக்க போக ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2014 சமக்கர குடும்ப சர்வே அப்படின்னு சொல்லி எஸ்கேஎஸ் தெலுங்கானா மாநிலம் ஆந்திராவில் 2014 ஜூன் 2ஆம் தேதி பிரிக்கப்பட்டது. அதே 2014 ஆட்சிக்கு வந்த பாரதிய ராஷ்ட்ரிய சமிதி அந்த பார்ட்டி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 2014 தெலுங்கானாவில் எஸ்கேஎஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு சாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. அதில் சாதி ரீதியான மட்டும் அவங்க தரவுகளை சேகரிக்கிறாங்க. அது ஆனால் அதிகாரப்பூர்வமாக அந்த தகவல் வெளியிடப்படலை. ஓகேங்களா. பிறகு பார்த்தீங்கன்னா இப்போது அங்கே அமைந்துள்ள அரசாங்கம் மீண்டும் அங்கே சாதி ரீதியான ஒரு கணக்கெடுப்பை எடுத்து முடிச்சிருக்காங்க. இதற்கு நடுவில் 2023 பீகார் அரசாங்கம் தங்களோட மாநிலத்தில் சாதி ரீதியான கணக்கெடுப்பு கேஸ்ட் சர்வே எடுத்து முடிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து கர்நாடக அரசில் ஏற்கனவே 2013 to 18 காலத்தில் எடுக்கப்பட்ட சர்வேயை 2024 அரசாங்கத்திட்ட சமர்ப்பிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து ஒடிசா அரசாங்கம், அதை தொடர்ந்து ஆந்திரா கவர்மெண்ட் இவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க மாநிலங்களில் தங்கள் மாநிலங்களில் எந்தெந்த சமுதாயத்தை சார்ந்த மக்கள் எவ்வளவு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாதி வாரியான கணக்கெடுப்பை எடுத்து முடிச்சிருக்காங்க. இந்த தெலுங்கானா அரசாங்கம் லேட்டஸ்ட்டாக எடுத்து அவங்க மாநிலத்தில் கேஸ்ட் சர்வேயை பேஸ் பண்ணி ஏற்கனவே இருக்கிற ரிசர்வேஷன்லேருந்து 70% ஏற்கனவே அங்கே ஓபிசிக்கு அங்கே பிசி எம்பிசி ஓபிசிக்கு 29 இருக்குது, அது 42 ஆகவும், ஷெட்யூல்டு கேஸ்ட்டுக்கு இருக்கிற 15-18 ஆகவும், ஷெட்யூல்டு ட்ரைபுக்கு இருக்கிற 6% 10% சொல்லிட்டு 70% இடஒதுக்கீட்டை அதிகரித்து ஒரு தீர்மானம் சட்டசபையில் நிறைவேற்றி அதை மத்திய அரசாங்கத்துக்கு அமைச்சிருக்காங்க. ஸோ மத்திய அரசாங்கம் அதற்கு அனுமதி தரணும். என்ன காரணம் அப்படிங்கும்போது உச்சநீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பு பொறுத்த வரைக்கும் இடஒதுக்கீடு குறித்து எந்த இடத்துலையுமே
குறிப்பிடப்படவில்லை. இடஒதுக்கீடு எதன் அடிப்படையில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோஷியலி அண்டு எஜுகேஷ்னலி பேக்வர்ட், சமூக ரீதியாக பின்தங்கிய, கல்வி ரீதியாக பின்தங்கியோருக்கு இடஒதுக்கீடு அளிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இருக்குது. ப்ளஸ் வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லிட்டு 2019 முன்னேறிய சமூகத்தினர் என்று சொல்லப்படுகின்ற ஓசி அதர் கேஸ்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு 10% இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஒரு 10% அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடந்து அதுவும் வந்து அந்த 10% இடஒதுக்கீடு செல்லும் என்றும் தீர்ப்பு உச்சநீதிமன்றம் சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ யூனியன் கவர்மெண்ட்லேயே 59.5% இடஒதுக்கீடு இருக்குது. ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வழக்கில் வந்து இடஒதுக்கீடு என்பது 50%க்கு மேலே அதிகமாக போகக்கூடாது, 50% தான் இடஒதுக்கீடு அதிகபட்சமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மத்திய அரசாங்கமே இடஒதுக்கீடு 59.5 மாற்றிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலே முதலாவது அதிகமான இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் இந்த 69% இடஒதுக்கீடு. அது 1994 76வது அமெண்ட்மெண்ட் மூலமாக 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. ஸோ இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு மாநிலமும் என்ன பண்ணுறாங்கன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து தங்களோட மக்களுக்கு அந்த சமூக ரீதியாக இடஒதுக்கீட்டை அதிகரிக்கவும் சமூக நலத்திட்டங்களை செயல்படுத்தவும் தயாராக இருக்காங்க. ஸோ இப்படித்தான் தெலுங்கானா அரசாங்கம் வந்து தங்களோட மாநிலத்தில் வந்து ரிசர்வேஷனை 70% பில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பில் வந்து மத்திய அரசாங்கம் அனுமதி தரணும், அதனால் அது நிற்கிது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 69% இடஒதுக்கீடு இங்கே இருக்குது. சில ஸ்டேட்டில் வந்து ரிசர்வேஷன் அதிகரிக்கிறதுக்கான முன்னெடுப்புகளை எடுத்துகிட்டு வராங்க. ஸோ ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் இடஒதுக்கீடு என்பது அந்த இடஒதுக்கீட்டோட பலன் வந்து குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்த மக்களுக்கு சேர வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் தான் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதன் நோக்கம் வந்து எவ்வளவு மக்கள் இப்போ ஓபிசி சமூகத்திற்கு வந்து மத்திய அரசாங்கம் வந்து 27% இடஒதுக்கீட்டை கொடுக்குறாங்க. ஸோ அந்த அரசியல் கட்சிகள்லாம் என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, இது கொடுத்தது வந்து பழைய டேட்டாஸை வச்சு 1990 டேட்டாஸை வச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ மக்கள் தொகை வந்து உயர்ந்திருக்கு, விகிதம் உயர்ந்திருக்கு. அதனால் இப்போ அதை வந்து திரும்ப கேஸ்ட் சர்வே இந்தியா முழுக்க எடுத்து ஓபிசி மிகவும் அதர் பேக்வேர்டு கிளாஸ்ன்னு சொல்கிற மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வந்து இடஒதுக்கீட்டை அதிகரிக்கணும், 27% அதிகரிக்கணும், மற்றும் மற்ற சமூகத்துக்கும் இந்த இடஒதுக்கீட்டை அதிகரிக்கணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க. மற்றும் வந்து அந்த இடஒதுக்கீடு ஏற்கனவே இருக்கிற இடஒதுக்கீட்டையும் பாதுகாக்கணும் அப்படின்னா துல்லியமான இந்த கேஸ்ட் சர்வே எடுக்கணும். அதன் மூலமாக இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டும் மற்றும் குறிப்பிட்ட ஒரு விகிதத்தில் அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் வைக்கிறாங்க. நன்றி.